ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான எமினன்ஸ் இன் ஷேடோ சீசன் 1 எபிசோட் 14 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் இன்டெரக்டாக ரொம்பவே ஒரு முக்கியமான சீனை காமிப்பாங்க. பட் நான் அதை உங்களுக்கு டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை ஸ்பாய்லர்னு நினைக்க வேண்டாம். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எமினன்ஸ் இன் ஷேடோ சீசன் 1 எபிசோட் 14. உங்கள் ஹெல்ப் எனக்கு தேவையில்லை நான் சொல்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஒலிவியா அவனை கொல்ல அப்படின்னு பிஷப் சொல்கிறான். இப்படி அவளோட கழுத்தை கடிச்சு எடுத்து நம்ம ஹீரோ துப்பி அவளை கொலை பண்றான். அவ உன்னை குத்திருக்கா, அப்புறம் அப்படி நீ உயிரோட இருக்க அப்படின்னு பிஷப் கேட்கவும், வைட்டல் பாயிண்ட்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணா போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ என்ன சொல்ற புரியல நம்ம கேட்குறான். வைட்டல் பாயிண்ட்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணா ஹியூமன் பாடி அவ்வளோ ஈஸியில் டேமேஜ் ஆகாது. இது எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் இல்லை. அடுத்து நான் யாரை உன் கூட ஃபைட் பண்ணணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கவோ, வெயிட் பண்ணு நம்ம இதை பொறுமையாக பேசி தீத்திக்கலாம். ஹஹா இப்படி சொல்லுவேன்னு எதிர்பார்த்தியா? லக்கியா நீ அந்த ஒரு ஒலிவியாவை கொண்டிருக்கலாம். பரவாயில்ல உனக்கு திறமை இருக்கு, பாராட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லவோ, ஏ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் நீ இது என்ஜாய் பண்ணுறதுக்கான நேரம் இல்லை. இந்த சாங்சுரியில் நிறைய மேஜிக்கல் பவர் இருக்கு, நாங்களே அதை வச்சு என்ன பண்ணன்னு தெரியாமல் யோசிச்சிருக்கோம் அப்படின்னு நிறைய ஒலிவியாவை அவன் சமன் பண்ணுறான். ஒரு ஒலிவியாவை நீ தோக்கடிச்சிருக்கலாம், ஆனால் இத்தனை பேரை எதிர்த்து ஒன்னால எதுவோ பண்ண முடியாது அப்படின்னு பிஷப் சொல்கிறான். சாரி அவங்க நேரம் முடிஞ்சது அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ அசால்ட்டா அவங்க எல்லாரையும் கொல்றான். ஆனா எப்படி ஒன்னால இந்த இடத்துல மேஜிக்கை யூஸ் பண்ண முடியுது? அது என்ன ஆர்டிஃபேக்ட் இல்ல, அது ஒரு சாதாரண ஸ்லைம். உன்கிட்ட எப்படி இவ்வளவு பவர் இருக்கு அப்படின்னு அவன் கேட்கவும், என் பவரை அப்சர்வ் பண்ண முடியாதபடி என் மேஜிக்கை நான் சாலிடா மாத்துறதுக்கு தான் இவ்வளவு நேரம். இது ரொம்பவே சிம்பிள் தான் நம்ம ஹீரோ சொல்லவும், என்னது சிம்பிளா அப்படின்னு அரோரா பாக்குறா. அவனை கொல்லுங்க அப்படின்னு அந்த பிஷப் சொல்றான். ஒரே நேரத்துல நிறைய கிலோ அட்டாக் பண்ண போது, ஆனா நம்ம ஹீரோ அசால்ட்டா அது எல்லாத்தையும் தடுத்துட்டு அந்த ஹோலி ஸ்வார்ட் எடுத்து அதோட செயினை கட் பண்ணணும். அப்படிதானே அரோரா? நம்ம சில ஸ்டெப்ஸை ஸ்கிப் பண்ணிடுவோம், டேரெக்டாக மொத்தத்தையும் வடிக்க வச்சிட்டா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ அவனோட ஸ்பெல்லை ஆக்டிவேட் பண்ணுறான். எங்கப்பா இவன் ஒருத்தன் கிட்ட இவ்வளோ பவர் இருக்கா அப்படின்னு அரோரா அந்த பிஷப் ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோ ஏதோ ஒரு வாய்டில் இருக்கிறான். டீமன் டியாப்லோவோட அந்த லெஃப்ட் ஆமை வந்து வெட்டியிருப்பா, அதை தான் கட்டி போட்டு அந்த இடத்துல வச்சிருப்பாங்க. அந்த கட்டில இருந்து இப்போ அது ரிலீஸ் ஆகுது. நம்ம ஹீரோ அதை அட்டாக் பண்ண போனா பார்த்தா அராராவோட ஃபேஸ் அதுல தெரியுது. இப்போ நம்ம ஹீரோ அராரா ரெண்டு பேரும் வெளியே வந்து இருக்காங்க. அவன் ஹார்ட்ல குத்தியுமே கூட நீ உயிரோட இருக்க, ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு வா கேட்கவும், மேஜிக் யூஸ் பண்ணி என் ஹார்ட்டை சைட்ல தள்ளி வச்சிட்டேன், அதான் எனக்கு எதுவும் ஆகல நம்ம ஹீரோ சொல்றான். நான் இப்போ ஃப்ரீ ஆயிட்டேன், காத்தோட காத்தா கரைஞ்சிருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை தொட போனா அவ கை வந்து வேனிஷ் ஆகுது. நான் எப்போவுமே இங்கேருந்து ஃப்ரீ ஆகி என்னோட எல்லா மெமரிஸும் எரேஸ் ஆகி காத்தோட காத்தா கரையணும்னு தான் ஆசை. ஆனால் உன் கூட இருந்த இந்த மெமரிஸ் மட்டும் எப்போவும் நான் மறக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா எனக்கு இது ரொம்பவே ப்ரெஷியஸ் ஆனது அப்படின்னு சொல்லவும், எனக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபன்னாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஒரு வேளை ரியலான என்ன நீ மீட் பண்ணுனா ப்ளீஸ் அப்படின்னு ஏதோ சொல்கிறா, அப்படியே மறைஞ்சிருதா ப்ளீஸ் அப்படின்னு ஏதோ சொல்ல வந்தா என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பிரின்சஸ் அலெக்சியா ஓரியானா பீட்டா எல்லாரும் தனியா வந்துட்டு இருக்காங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னே தெரியல. இந்த கல்ட் கூட ஷேடோஸ் ஃபைட் பண்றாங்க. நம்ம இதை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. நான் ஒரு பிரின்சஸா இருந்துமே கூட எதுவோ பண்ண முடியாம நான் அந்த இடத்துல ஒரு சில மாதிரி தான் நின்றுட்டு இருந்தேன். எதையுமே தெரிஞ்சுக்கிடலன்னா நான் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியதை இழந்துடணும்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அலெக்சியா சொல்லவும், நம்ம ஸ்கூல்லையும் எதுக்கு அட்டாக் நடந்துச்சுன்னே தெரியல, நமக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லவும், அதை கலெக்ட் பண்ணி நீ என்ன பண்ண போற அப்படின்னு பீட்டா கேட்கறா. நான் ஒரு பிரின்சஸ், ஓரியானாவும் பிரின்சஸ், நாட்ஸுமே உனக்கும் கண்டிப்பா நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கும். நம்ம நிறைய டேட்டாவை கேதர் பண்ணி அதை அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு அலெக்சியா சொல்லவும், அனலைஸ் பண்றதுனால மட்டும் என்ன நடந்துற போகுது அப்படின்னு பீட்டா கேட்கறா. நான் இதுல உன் கூட இருக்கேன் அப்படின்னு ஓரியானா சொல்லவும், சரி நானும் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி நாட்ஸுமே சொல்றா. நம்ம ஒரு புது டீமா மாதிரி ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு அலெக்சியா சொல்றா. நம்ம கண்டிப்பா சாதிப்போம் அப்படின்னு ஓரியானா சொல்லவும், அழகான பொண்ணு முட்டாள் பொண்ணு ஒரு பிரின்சஸ், நல்ல டீம் தான் பீட்டா சொல்லவும், ஒன்னதான முட்டாள்னு சொல்றேன் அலெக்சியா கேட்கறா. போலீஸ் வார்டை கண்டுபிடிக்க முடிஞ்சுதான் கேட்கவும், அது வே பிரைஸ் ஆயிடுச்சு. அப்போ அந்த கோர்னு கேட்கவும், அதுவும் வே பிரைஸ் ஆயிடுச்சுன்னு எப்சலான்னு சொல்றா. லார்ட் ஷேடோ நமக்காக ஒரு பாத்தை கிரியேட் பண்ணிருக்காருன்னா நம்ம அது வழியா தான் நடந்தாகணும். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷனை ரெடியா வச்சிருக்காரு அப்படின்னு ஆல்பா சொல்லவும், அந்த விச் ஆஃப் கிலாமிட்டி ஆறாரு அவளை பத்தி ரிசர்ச் பண்ணதுல அவளுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, டீமன் டியாப்லோ அப்படின்னு எப்சலான்னு சொல்லவும், நம்ம அடுத்த மிஷன் ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்னு ஆல்பா சொல்றா. மிட்கார்ட்ல நம்ம ஹீரோ டெஸ்ட்ராய் பண்ண அந்த இடத்துல ஒரு பெரிய ஏரியாவை வந்துட்டு கேமா வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆள பார்க்க போயிருக்கா. 1.2 மில்லியன் வரும் அப்படின்னு நம்ம சொல்லவும், நான் அந்த இடம் ஆல்ரெடி டேமேஜ் ஆனது தானே, சோ கம்மி பண்ணுங்க அப்படின்னு கேமா சொல்றா. ஆனாலுமே மேடம் அவ்வளோ ரிச்சான பிளேஸை நீங்க ரொம்பவும் கம்மி விலையில வாங்க முடியாது, சரி உங்களுக்காக வேணா ஒரு 1 மில்லியனுக்கு தரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேரம் பேசிட்டு இருக்கும்போது கேமாவோட ஆள் வந்து, நாங்க செக் பண்ணியாச்சு
பண்ணியாச்சு, அது பெட்ரோலியம்ல ஓடுன்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு எதையோ சொல்லவும், இந்த மொத்த ஸ்ட்ரீட்டையும் நான் வாங்கிக்கிடுறேன் அண்ட் இதுல இருக்கிற பொருட்கள் எல்லாமே எங்களுக்கு சொந்தம், அப்புறம் டேமேஜ் காஸ்ட்டை நாங்களே ஏத்துக்கிடுறோம் அப்படின்னு சொல்றா. நைல் ரிவர் கிட்ட இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியும் வாங்குங்க, இது ரியல் எஸ்டேட்கான நேரம் அப்படின்னு நியூ ஆளுங்களை கூட்டிட்டு போறா. ஷான் ஷாடோஸ் ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நமக்கு காமிக்கிறாங்க. திரும்ப வரலன்னு சொல்லவும் அவளே தானா வந்துருவா அப்படின்னு ஆல்பா சொல்றா. டெல்டானும் அந்த சீக்ரெட் லேண்ட்ல தான் இருக்கா. ஆல்பா இவங்க எல்லாரையும் ஒரே இடத்துல பார்க்கும்போது சின்ன வயசு ஞாபகம் வருது. இந்த இடத்துல ஒரு ஜாப்பனீஸ் பில்டிங் உண்மையிலேயே சூப்பர் தான் நம்ம ஹீரோ சொல்லவும், நீங்க கொடுத்த ஆர்கிடெக்சர் விஸ்டம் வச்சு தான் எங்களால இதை சாதிக்க முடிஞ்சது, நான் ஒவ்வொருத்தங்களுக்கும் தனித்தனியா பர்சனல் ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு ஆல்பா சொல்லவும், எதுக்கு நம்ம ஹீரோ கேட்கறான். ஏன்னா ஒவ்வொரு மெம்பரும் தனித்தனியா போய் ஆளுங்களை சேர்ப்பாங்க, அப்பதான் கல்ட் ஆஃப் டியாப்லோஸ் நம்ம தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லவும், ஓ கதை அப்படி போகுதுல்ல, சரி ஓகே, என்னோட நாலேஜும் நான் ஒவ்வொருத்தங்களுக்கும் கொடுக்குறேன், அப்பதான் எல்லாரும் தனியா போனாலுமே கூட அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். லேடி ஆல்பா, ஓரியானா கிங்டம்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு, பெர் வாஷ்காட் மிட்காட் கிங்க சந்திக்க போறானா அப்படின்னு கேமா சொல்லவும், நம்ம அடுத்த வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆல்பா சொல்றா. சீக்ரெட் லேண்ட் கீழே அவ்வளவு பெரிய சாங்சுரி இருக்குன்னா கண்டிப்பா பெரிய பெரிய ஆளுங்களோட ஹெல்ப் இல்லாம இதை மறைக்கவே முடியாது. ஈவன் கிங்டம்ல இருக்கிற பெரிய ஆளுங்கள்லாம் இதுல சம்பந்தப்பட்டிருக்கலாம். நம்ம வாரான்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் விசாரிக்க போன பிஷப்பை கொண்டுட்டு புது பிஷப் பதவியை எடுத்துட்டு இருக்கான். இவ்வளவு பெரிய விஷயத்த டிவைன் டீச்சிங்கால மட்டும் தான் முடியும். கல்ட் ஆஃப் டியாப்லோஸ் டிவைன் டீச்சிங் கூட சம்பந்தப்பட்டிருப்பாங்க, நம்ம இதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு அலெக்சியா சொல்லவும், அப்பாட்ட நான் இதை பத்தி ஆல்ரெடி பேசிட்டேன், அவர் என்ன சொன்னார் தெரியுமா, இதுல தலையிடாத பிரச்சனை தான் வரும்னு. ஓரியானா கிங்டம் நம்ம அலைனேஷனா இருக்குது, டிவைன் டீச்சிங்ஸை நம்ம கை வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனை தான் வரும். இதை நான் அப்படியே வரப்போறது இல்ல, வரப்போற போஷின் ஃபெஸ்டிவல், அந்த இன்டர்நேஷனல் போஷின் ஃபெஸ்டிவல்ல நான் மட்டும் கலந்துக்கிட்டு நான் ரொம்பவே ஸ்ட்ராங்னு எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணிட்டேன்னா போதும், அப்ப என் பேச எல்லாரும் கேட்பாங்க, நம்ம அப்பாவான ஐ மீன் மிட்கார்டோட அரசரையோ சேர்த்து தான் சொல்றேன் அப்படின்னு ஐரிஸ் சொல்லவும், ஒருவேளை ஷேடோ கார்டன்ல கல்ட் ஏதாச்சும் பண்ணாங்கன்னா அப்படின்னு அலெக்சியா கேட்கவும், கண்டிப்பா அவங்க ஆர்டிஃபேக்ட் தான் யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லவும், இல்ல ஷேடோ ரொம்ப ஸ்ட்ராங்னு அலெக்சியா சொல்றா. எந்த ஒரு ஹியூமன் கிட்டயும் அவ்வளவு மேஜிக் இருக்காது, கண்டிப்பா அவன் ஏதாச்சும் ஆர்டிஃபேக்ட் தான் யூஸ் பண்ணிருப்பான், அந்த ஆல்பாவுக்கு கண்டிப்பா ஏதாச்சும் ஆர்டிஃபேக்ட் தான் யூஸ் பண்ணிருப்பா. போஷின் ஃபெஸ்டிவலுக்கு அந்த கல்ட் வந்தாலும் சரி, ஷேடோ கார்டன் வந்தாலும் சரி, நான் கண்டிப்பா அவங்களை தோக்கடிப்பேன். சரி நீ ஏன் ஷேடோ கார்டனை ஃபாலோ பண்ணி போன, உன்னை இன்வெஸ்டிகேட் பண்ண மட்டும் தான் அனுப்புனேன் அப்படின்னு ஐரிஸ் கேட்கவும், அது ஒரு எமர்ஜென்சி, அதனால தான் நானும் அந்த டோர் வழியா போக வேண்டியது இருந்தது, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு ஓடிட்டா. கிரிம்சன் ஆர்டர்ல இருந்த ஸ்ட்ராங்கஸ்ட் மெம்பர் ஒருத்தன் இறந்துட்டான், ஏன் ஆளுங்களுக்கும் நான் ஸ்ட்ராங்குங்கிறத ப்ரூவ் பண்ணி ஆகணும், அந்த போஷின் ஃபெஸ்டிவல்ல என்னாலும் சரி நான் ஜெயிப்பேன் அப்படின்னு ஐரிஸ் யோசிச்சுட்டு இருந்தா. அலெக்சியா டவலை வச்சு ஏதோ இடத்துல அடிக்கிற சவுண்ட் கேக்குது. ஓரியானா ஸ்ட்ராங்கா மாறணும் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா. இல்ல இது நான் இன்னும் சரியா பண்ணல, அன்னைக்கு நான் பார்த்த அவனோட ஃபென்சிங் ஸ்டைல் ரொம்பவே அழகா இருந்துச்சு அப்படின்னு ஓரியானா யோசிச்சுட்டு இருக்கும்போது அவ செஸ்ட் திடீர்னு வலிக்குது, பார்த்தா அதுல ஏதோ ஒன்று பரவிட்டு இருக்கு. அதை பார்த்தா அவ ஷாக் ஆகுறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஹீரோஸ் பிளட் லைன்ல இருக்கிறவங்கள வச்சுதான் கல்ட் ஆஃப் டியாப்லோஸ் வந்து எதையோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒலிவியா வந்துட்டு டீமனோட கையை துண்டா வெட்டி எடுத்திருப்பா, அதுவும் அந்த சாங்சுரியில தான் வந்து கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அந்த டீமனோட கையை கட்டி வச்சிருந்தா ரெட் கலர் செயின் மாதிரியே தான் விச் ஆஃப் கிலாமிட்டி அரோராவையோ கட்டி போட்டு வச்சிருக்கிற மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. அண்ட் எப்சலான் வந்து ஆல்பா கிட்ட சொல்லும் போது அந்த விச் ஆஃப் கிலாமிட்டிக்கு இன்னொரு பேரும் இருந்துச்சு, டீமன் டியாப்லோ அப்படின்னு சொல்லியிருப்பா. அண்ட் இந்த கல்ட் வந்துட்டு டீமனை வந்து ரிவைவ் பண்ண ட்ரை பண்ணல, அந்த டீமனோட பவர்ஸை அவங்களுக்கு சொந்தமாக்கிக்கிடணும்னு நினைச்சுதான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நமக்கு சில இடங்கள்ல இன்டைரக்டா காமிச்சிருப்பாங்க. என்னதான் நடக்குதுன்னு போக போக இருக்கிற எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.